गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरय गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरुवे नमः. ओम श्री राजगणपति ஐயனே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோமுத்து உங்களோடு. இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ராகுபவன் தசை காலம் யோகம் செய்யுமா அப்படிங்கிறது தான் தலைப்பு. அப்படி யோகம் செய்யும் அப்படின்னாக்கா அது என்ன மாதிரி ஒரு தொடர்புகளை பெற்றிருந்தால் அவர் யோகம் செய்கிறார் அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகத்தோடு நம்ம பார்க்க இருக்கிறோம். நாம் போடுற இந்த உதாரண ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு செலிப்ரிட்டியோட ஜாதகம். பலர் இந்த ஜாதகத்தை பார்த்துருக்கலாம். சிலர் இந்த ஜாதகம் புதுசாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு. சரிங்களா? ஏன் செலிப்ரிட்டி ஜாதகம் போடுறோம் அப்படின்னாக்கா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இந்த ராகு பகவானை பொறுத்தவரையிலும் ராகு பகவான் அப்படிங்கிறதுல பொதுவாகவே ஜோதிடர்களுக்கு ஒரு நல்ல யோக தசை போகும்போது ஒரு ஜாதகம் பார்வைக்கு அவ்வளோ எளிதில் வராது. அதுவே பலவீனப்பட்டு கொஞ்சம் சங்கடமான அமைப்பில் இருக்கும்பொழுது அந்த காலங்களில் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டு ஜோதிடர்களை நாடி வருவது இது ஒரு இயல்பான ஒரு வழக்கம் அப்படிங்கிறத வச்சிங்களேன். அந்த வகையில் நம்மளுடைய டேட்டா பேஸில் நாம் இந்த விதியை கொடுக்கறதுக்காக நம்ம நோட்லாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது ராகுபவன் பலவீனப்பட்டு நம்ம பார்த்த ஜாதகங்கள் தான் அதிகமாக இருக்குது. அவர் நல்ல ஒரு சுப தொடர்பு பெற்று ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுத்த ஒரு ஜாதகங்கள் நம்ம பார்வைக்கு நேரடியாக வரலை. இருப்பினும் நம்மளுடைய சேனலில் அவர் இது போன்ற நிலைகளில் இருந்தால் யோகம் செய்வார் அப்படிங்கிற ஒரு விதியை நாம் பதிவு பண்ணி வைக்கணும். அது தேவை உள்ளவர்களுக்கு அது பயன்படும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் நம்ம இந்த பதிவை பண்ணுறோம். இந்த பதிவை பார்க்க நண்பர்கள் உங்களுக்கு தெரிந்த உறவினர்கள் அல்லது வாடிக்கையாளர்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் ஜாதகங்களில் நல்ல ஒரு யோகத்தை கொடுத்த ராகு பகவான் யோகத்தை கொடுத்த ஜாதகம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் பதிவேற்றம் செய்யுங்க. ஏன் பதிவேற்றம் செய்ய சொல்கிறோம் அப்படின்னாக்கா அதை பார்த்துட்டு இன்னும் 4 பேர் பயனடையலாம். புதுசாக யாருன்னா பார்க்குறவங்க ராகு பகவான் யோகத்தையும் செஞ்சுருக்கிறாரு, இந்த அமைப்பு இருந்ததுன்னா யோகம் செய்யும் அப்படின்ற ஒரு மனோநிலைக்கு வரலாம். அவங்களுக்கு ஒரு வழிகாட்ட முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதுக்காக பதிவேற்றம் செய்யப்படுவது தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எனக்குமே அது கொஞ்சம் இன்னும் ஒரு கூடுதல் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்துங்களேன். சரிங்களா? இப்போது நாம் ராகு பகவான் என்ன மாதிரி நிலையில் இருந்தால் யோகத்தை செய்வார் அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துக்குவோம். பொதுவாக எந்த ஒரு கிரகத்தை நீங்கள் தொட்டிங்கனாலும் அது சுப கிரகம் அசுப கிரகம், இது நல்லதை செய்யும் இது கெட்டதை செய்யும் அப்படின்னு மனோநிலைக்கு நீங்கள் போயிடாதீங்க. ஏன்னா எந்த ஒரு கிரகமும் நமக்கு தீமை செய்யணும் அப்படின்னு ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு அது தசையை நடத்துறதுக்கு வருவதில்லை. அதே போல் ஒரு சுபபலனை கொடுக்குறதும் இதே ஒரு கேட்டகரி தான் வச்சிங்களேன். அதனால் நம்மளுடைய பார்வை எப்படி போகணும் அப்படின்னாக்கா எப்பயுமே லக்னத்தை தொட்டுடணும். லக்னத்தை தொட்டு தசையை நடத்தும் கிரகம் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்குது, அவர் சுபராக இருந்தாலும் சரி அவர் அசுப கிரகமாக இருந்தாலும் சரி, இந்த ஆதிபத்தியம்தான் ஒரு கிரகத்தை நல்ல பலன் கொடுக்குமா கெட்ட பலன் கொடுக்குமா அப்படிங்கிறதுல தீர்மானம் பண்ண வைக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால் முதல்ல லக்னத்தை தொட்டுவிடுங்க, அதுக்கப்புறம் ஆதிபத்தியத்தை தொட்டுடுங்க, அதுக்கப்புறம் அந்த கிரகத்தின் தொடர்புகளை முதல்ல பார்த்துடுங்க அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. சரிங்களா? அந்த வகையில் ராகு பகவானை பொறுத்தவரையிலும் 3, 6, 10, 11 என்று சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானங்களில் இருப்பது சிறந்த நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துடுங்க. அப்படி அவர் 3, 6, 11 இருக்கின்ற பொழுது தனித்து இருந்தால் சிறப்புங்க. எப்பயுமே பாவர்கள் அப்படின்னும் பொழுது தனித்து இருப்பது சிறப்பு. இதையும் மனசில் நிறுத்திக்கிங்க. அடுத்ததாக ஏதேனும் ஒரு கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறார் அப்படின்னும் பொழுது அது சுபகிரகமாக இருப்பது சிறப்பு. சுபர் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது புதன், சுக்கிரன், குரு பகவான் இப்படி சுபகிரகங்களோடு சேர்ந்திருப்பது சிறப்பு. அப்படி இல்லைங்க பாவகிரகத்தோடு தான் சேர்ந்துருக்கிறார் அப்படின்னாக்கா அந்த பாவகிரகம் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் அப்படின்னு ஏதேனும் ஒரு வகையில் பலமாக இருக்கின்ற பொழுது அப்போது அந்த பாவகிரகத்தோடு சேரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இதை கடைசியாக வச்சுக்கிங்க. சரிங்களா? அடுத்ததாக
ஒரு ராகு பகவானை பொறுத்தவரையிலும் அவருடைய பகை கிரகங்களின் தொடர்பை பெறாமல் இருப்பது சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பகை கிரகங்கள் என்று சொல்லும்பொழுது செவ்வாய் பகவான், சனீஸ்வர பகவான். இதை நம்ம அப்படியே ஆதிபத்திய ரீதியாகவும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போது சனீஸ்வர பகவான் ஒரு பகை கிரகம் தான் அப்படின்னாலும் ஆதிபத்திய ரீதியாக அவர் சுப ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறாரா அப்படித்தையும் கூடுதலாக நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம சொல்லப்பட்ட இந்த நிலைப்பாடுகளில் ஒரு நல்ல நிலையில் இருந்துட்டார் அப்படின்னும்போது நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். ஒரு சுபகிரகத்தின் தொடர்பை பெற்றிருப்பாங்க, ஒரு சுபகிரகத்தின் வீட்டில் இருப்பாங்க. ஒரு நல்ல நிலைகளை நம்ம அப்படியே ஜாதகத்தை பார்க்கும்போதே தெரிஞ்சிடும்னு வச்சிங்களேன். அப்போ பார்க்கும்போதே நம்ம மேலோட்டமாகவே ஒரு 50% இது நல்லதை செய்யும் அப்படிங்கிற மாதிரி வந்துடலாம். அதுக்கப்புறம் அந்த ஜாதகத்தில் கூடுதலாக எதனா நல்ல யோகா அமைப்புகள் இருக்குதுன்னு வச்சுங்க. உதாரணமாக ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறது, அல்லது திக்பல அமைப்புகள் இருக்கிறது, அல்லது புஜாதி ஐவர்கள் என்று சொல்லக்கூடிய பஞ்சமாதி கிரகங்கள் கொடுக்கக்கூடிய இந்த சச யோகம், பத்திர யோகம், நிபுண யோகம், இப்படி ஏதேனும் ஒரு யோகங்கள் அந்த ஜாதகத்தில் இருந்து இவரும் நல்ல நிலையில் இருந்து அதை பூஸ்டப் பண்ணுற நிலையில் இருந்துட்டார் அப்படின்னாக்கா ராகு பகவான் மாதிரி இந்த கொடுக்குற அமைப்பில் வேறு எந்த கிரகமும் இல்லை. பார்த்துக்கோங்க. தெரு கோடியில் இருக்கிற ஒரு ஜாதகரை கூட பல 100 கோடிகளுக்கு உயர்த்தி எடுத்துகிட்டு போயிட்டு அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை கொடுத்துட்டு அவர் சிறப்பாக வாழ வைப்பார் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். அதனால் ராகு பகவான் தசையை பொறுத்தவரையிலும் பயம் அப்படிங்கிறத விட்டுடுங்க. அவர் நல்ல நிலையில் இருக்கிறாரா, பலவீனப்பட்டு இருக்கிறாரா அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னம்னாலே போதுமானது அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த ஜாதகம் ஒரு செலிப்ரிட்டியோட ஜாதகம்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். அவருடைய ஜாதகத்தை பொறுத்தனாலும் இங்கே ஸ்க்ரீனில் வருது, பார்த்துக்கோங்க. இவர் பிறந்தது கன்னியா லக்னம். லக்னத்தில் சந்திரன், குரு, சனீஸ்வர பகவான், 5ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல செவ்வாய், 10ஆம் இடத்துல சூரியன், புதன், 11ஆம் இடத்துல சுக்கிரன், ராகு. நாம் என்ன சொல்லியிருந்தோங்க? முதல் விதியை தசையை நடத்தும் கிரகமான ராகு பகவான் உபஜயஸ்தானங்களில் இருப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ஜாதகத்தில் பாருங்கள், உபஜயஸ்தானத்தில் இருக்கிறார், 11ஆம் இடத்துல இருக்கிறார். அடுத்ததாக அவரை பொறுத்தவரையிலும் சுபகிரகங்களோடு சேர்ந்து இருப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் இயக்க சுபர், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது ஒரு கூடுதல் நன்மை. இந்த லக்னத்துக்கு அவர் 2-9 ஒரு யோகாதிபதி அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. சுக்கிரன் அப்படிங்கிறவர் கன்னியா லக்னத்துக்கு ஒரு யோக கிரகம், அவரோட சேர்ந்து இருக்கிறது கூடுதல் சிறப்பு. அவங்களுடைய தொடர்பு எங்கே வருது பாருங்கள், 5ஆம் இடத்துக்கு வருது இல்லைங்களா? ஸோ இந்த பாவ தொடர்பும் ஒரு சிறப்பான ஒரு நிலை அப்படிங்கிறத பார்த்துக்கணும். சரிங்களா? அவருக்கு திரிகோணம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது பாருங்கள், விருச்சிகத்துலேயும் கிரகங்கள் இல்லை, மீனத்துலேயும் கிரகங்கள் இல்லை. அப்போது அவங்கள பொறுத்தவரையிலும் செப்பரேட்டாக நல்ல நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அடுத்து வேறு என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா, ராகு பகவானுடைய பகை கிரகங்கள் அவரை தொடர்பு கொள்ளாமல் இருப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கே செவ்வாயோ அல்லது சனி பகவானோ அல்லது சூரிய பகவானோ இப்படி இவருடைய ஆகாத கிரகங்கள், பகை கிரகங்கள் எதனா தொடர்பு கொள்ளுதுன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா யாருமே ராகு பகவானை தொடர்பு கொள்ளலை. இதுவும் ஒரு சிறப்பு. அடுத்ததாக இவர் நின்ற சாரநாதம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது சனீஸ்வர பகவானுடைய சாரங்க. சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பாவர்னு நம்ம ஒதுக்கக்கூடாது. இந்த லக்னத்துக்கு அவர் பூர்வ புண்ணியாதிபதி அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அந்த வகையில் அனைத்து நிலைகளிலும் இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் சுபத்தன்மையிலையும் சுப நிலையிலையும் கெடாமலும் இருக்கிறார். முக்கியமான விஷயம், பாவர்களின் தொடர்பை பெறாமல் பலவீனப்படாமல் இந்த ராகு பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற முக்கியமான கண்டென்ட்டு. இப்போ இந்த ஜாதகத்தில் வேறு எதனா சிறப்பான யோகங்கள் அமைஞ்சிருக்குதா அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஒரு சூப்பரான யோகம் இருக்குதுங்க. நிபுண யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. சூரியனும் புதனும் சேர்ந்து இருந்தால் நிபுண யோகம். அந்த யோகம் ஏற்பட்டு இருக்கின்ற இடம் அப்படின்றது 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடம் என்பது அந்த இடத்துல சூரிய பகவான் திக்பலம் பெறுகின்றார். திக்பலம் பெற்ற கிரகத்தோடு ஒரு ஆட்சி பலம் பெற்ற புதன் இருப்பது
அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. லக்னாதிபதியே 10ஆம் இடத்துல இருப்பது இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு. சரிங்களா? 1-10 தொடர்பு அப்படின்னும்போது நல்ல அந்த இவங்க செய்கிற அந்த வேலையில் அவ்வளோ ஒரு டெடிக்கேஷனாக அவங்க வந்து வேலை செய்வாங்க. அந்த எந்த தொழிலை எந்த ஒரு வேலையை கையில் எடுக்கிறாங்களோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, மற்றதெல்லாம் அப்புறம்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அப்படி தனித்துவம் வாய்ந்த ஒரு தனித்துவமான ஒரு ஜாதகமாக இது வந்து திகழ்ந்தது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக இவர் வந்து ஒரு விருப்ப திருமணம் செய்தாருங்க. லவ் மேரேஜ் பண்ணார். அதற்கான காரணத்தை பாருங்கள். இங்கே வந்து 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சேர்ந்து லக்னத்தில் இருப்பாங்க. ஸோ 5-7 தொடர்பு அப்படிங்கிறது இவருக்கு வந்து விருப்ப திருமணத்தை கொடுத்தது. இவருக்கு இந்த ராகு பகவான் தசை எப்போ ஆரம்பிச்சுது அப்படின்னாக்கா இவருடைய 21 வயசில் ஆரம்பிச்சுதுங்க. 2002 ஆரம்பித்து 2020 வரலையும் இவருக்கு வந்து ராகு பகவான் தசை நடந்தது. இந்த ராகு பகவான் தசை காலம் வந்த பிறகு தான் இவர் யாருன்னே வந்து இந்த உலகத்துக்கே தெரிஞ்சுது. இந்த உலகத்தில் இவர் செய்த துறையில் இவர் வந்து விளையாட்டுத் துறையில் ஒரு புகழ்பெற்ற ஒரு விளையாட்டு வீரராக வலம் வந்தார். ஒரு அணியின் தலைவனாக இருந்தார். இவருடைய காலத்தில் தான் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு 2 கப்பு கிடைச்சிதுன்னு வச்சிங்களேன். சரிங்களா? உலக அளவில் வந்து சாதனைகள் நிறைய புரிஞ்சார். இவருடைய தலைமை தாங்கும் அந்த பொறுப்பு அப்படின்றது வந்து ஒரு தனித்துவமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இவரை பொறுத்தவரையிலும் இன்றைக்கி இவர்கிட்ட இருக்கிற சொத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் கணக்கில் எடுத்தோம் அப்படின்னாக்கா அவருக்கே எவ்வளோ சொத்து இருக்குதுன்னு தெரியாத அளவுக்கு பல 100 கோடிகளை தாண்டிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அடுத்ததாக இவரை பொறுத்தவரையிலும் இந்த எப்படி சொல்கிறது, மீடியா துறையிலையும் இவர் வந்து ஒரு கலக்குனாருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. விளம்பரங்கள்லாம் நிறைய விளம்பரங்கள்லாம் நடித்து நல்ல ஒரு பொருளாதார சேமிப்பு, வீடு வாசல் வாகனம் அப்படி நல்ல ஒரு பொருளாதாரம். ஒரு 2 தலைமுறைக்கும் உட்காந்து சாப்பிட்டாலும் 2 தலைமுறைக்கு சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அப்போ இந்த ராகு பகவான் கொடுக்க ஆரம்பித்தது அப்படி அள்ளி கொடுப்பாருன்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த மாதிரி அள்ளி கொடுத்துட்டாருங்க இந்த ராகு இவருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னாக்கா, ஒரு கிரகம் தசையை நடத்துதுன்னா அது வந்து பாவ கிரகம் சுப கிரகம்னு பார்க்காம அந்த கிரகம் பலவீனப்படாமல் இருந்தாலே போதுமானதுங்க. சரிங்களா? பலவீனப்படாமல் இருந்து அதனுடைய பகை கிரகங்களின் தொடர்பு பெறாமல் இருந்ததுனாலே அது வந்து ஆஹா ஓஹோன்னு இல்லைனாலும் சூப்பராக அதனுடைய பலனை கொடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகம் ஒரு சிறந்த உதாரணம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சொன்ன இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து எளிமையாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகங்களில் இந்த விதிகளை அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த விதி உங்களுக்கு 100% அப்படியே பர்ஃபெக்டாக ஒத்து வரும். அதே போல் வந்து உங்களுக்கு உங்கள் கையில் எதனா இது போன்று ராகு பகவான் தசை நடத்தி நல்ல ஒரு உயர்வை பெற்ற ஜாதகம், நல்ல ஒரு உயர்வுனா இதே மாதிரி நீங்கள் வந்து கோடிகளுக்கு போகணுன்னு ஆசைப்படாதீங்க. நல்ல ஒரு பொருளாதாரம், தற்காலத்தில் வந்து நல்ல ஒரு ரிச்சான ஒரு லைஃப் வாழறாங்க அப்படின்னாலே அது போன்ற ஜாதகம் இருந்ததுனாக்கா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அது இன்னும் 4 பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லிக்கிறோம். சரிங்களா? ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.